மகளிருக்கு வழங்குவது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 2 கட்டமாக 17 லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 1,30,00,000 லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகையால் பயன்பெறுவார்கள். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், உரிமை தொகை திட்டத்தால் பெண்களிடம் பணப்புழக்கம் அதிகரித்து உள்ளதாகவும், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகம் பொருளாதார வளர்ச்சி அடையும் என்றும் கூறினார். திமுக அரசின் திட்டங்களை மற்ற மாநிலங்களும் பின்பற்றுவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். நம்ம லட்சிய பயணத்துல மிகப்பெரிய முன்னெடுப்பா வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டமா அமைஞ்சிருக்கிறது தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்தை அறிவிக்கும் போதே தெளிவா சொல்லிட்டோம், இது உதவித்தொகை இல்ல, உரிமை தொகை. திட்டங்கள் என்பது கொள்கைகளோட சிந்தனைகளோட செயல் வடிவம். ஒரு திட்டத்தோட வெற்றி என்பது அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவது மட்டுமல்ல, அந்த திட்டத்தை பொதுமக்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கை தரத்தை சமூக நிலையை மேம்படுத்திக்கிறாங்க என்பதில் தான் அந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி இருக்கு. அந்த வகையில கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. பெரும்பாலும் மாநிலத்தில் இருக்கிற மகளிர் மாதம் 1000 வாங்குகிறாங்க. விடியல் பயணத்துல மாதந்தோறும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் மிச்சமாகுது. புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள்ல தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்கிறதுனால அந்த வகையில ஒவ்வொரு குடும்பத்திலையும் பணப்புழக்கமும் சேமிப்பும் அதிகரிச்சிருக்கு. இப்படி திராவிட மாடல் அரசினுடைய முத்திரை திட்டங்கள் அந்த திட்டங்களை முதலீடா மாத்தி தங்களுடைய பொருளாதார வலிமையை தமிழ்நாட்டு பெண்கள் உயர்த்தி இருக்கிறாங்க. இதைதான் இந்த திட்டத்துடைய வெற்றியா நான் பார்க்கிறேன்.